எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா போட்ரம் அப்படிங்கிற ஒரு டவுன் டர்க்கியில் இருக்குது. இது சின்ன டவுன் தான், பட் ஆனால் இம்பார்ட்டண்ட் டவுன், ஹிஸ்ட்ரியில் பெரிய இடத்த பிடிச்ச டவுன். இங்கே ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று, இங்கே கேசில் ஒன்று இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கேசில், அதை பார்க்க போகிறோம். இன்னொரு மொசிலியம், ஃபேமஸ் ரூலர் ஒருத்தர் இருந்தார், அவரோட மொசிலியம். அது எர்த்குவேக்கில் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் இருக்கிற ரூயின்ஸை பார்க்க போகிறோம். ஏன் அந்த ரூயின்ஸை பார்க்க போகிறோம்னா, அந்த மொசிலியம் தான் ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்ட். பழங்காலத்து அதிசயங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் அது எர்த்குவேக்கு, பைரேட் அட்டாக் இதெல்லாம்னால கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. பிற்காலத்தில் நைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு, இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஆட்கள் ஆட்சி அமைக்கிறதுல, அவங்கெல்லாம் இங்கே வந்து அந்த மொசிலியமில் இருக்கிறக்கு மார்பிளாக எடுத்து கொண்டு வந்து இந்த கேசலில் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரூயின்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட்டு ஒண்டர்ஸ். பார்த்துட்டு ரெண்டையும் பார்த்துட்டு அப்புறம் லோக்கலில் ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டு வேறு எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சால் பண்ணணும். மெயினாக இந்த ரெண்டு விஷயந்தான் முக்கியமானது. அப்புறம் அங்கே போயிட்டு பேசுவோம். ஓகே, இந்த க்ரூஸ் ஷிப்பில் இறங்கினோம். இதில் இறங்கி இந்த வழியாக ஃபுல்லாக ஒரு பெரிய பாத்து போய் அங்கே போகிறோம். அதுதான் கேசில். அந்த கேசில் தான் போய் பார்க்க போகிறோம். இந்த கேசில்லேருந்து இன்னொரு 20 minutes தள்ளி போனோம்னா அங்கே தான் வந்து ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ஒண்டர்ஸ் ரூயின்ஸ் இருக்குது, இந்த மொசிலியம் ரூயின்ஸ் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக வாக்கிங் தான், இன்றைக்கி ஃபுல்லாகவே வாக்கிங் தான். க்ரூஸ்லேருந்து இந்த கேசலுக்கு ஒரு 25 minutes வாக்கு, இங்கேருந்து அந்த மொசிலியமுக்கு ஒரு 25 minutes வாக்கு. ஓகே, நடந்துகிட்டே பார்ப்போம். இந்த பேலேருந்து வர டைரெக்ஷனில் நிறையா ஷாப்பிங், சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்காங்க. எப்படினாலும் ஒரு மானுமெண்ட் போகிற வழியில், டூரிஸ்ட் பிளேஸ் போகிற வழியில் ஒரு நல்ல வழியை போட்டு 2 சைடு கடையை போட்டுறாங்க. அதை கிராஸ் பண்ணி போயே ஆகணும். பார்த்து பிடிச்சிருந்தா வாங்குவாங்க. ஒரு பழைய வீடாக இருக்குது. டர்க்கிஷ் டீ, டர்க்கியில் வந்து டீ குடித்தா டர்க்கிஷ் டீ. அது இல்லை, இங்கே ஒரு மாதிரி ஃபேமஸ். இது வந்து ஒரு பிளாக் டீ மாதிரி குடிக்கிறாங்க. இப்படி ஸ்பூன்லாம் எடுத்து குடிக்கக்கூடாது, நார்மலாக தான் குடிக்கணும். ஒரு ஃபேன்சியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஸ்பூன் எடுத்து குடிக்கிறேன். ஓகே, இது சுகர் வேணுங்கிற சுகர் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா வந்து சுகர் கொடுத்துருக்குறாங்க, அது போட்டு குடிக்கலாம். ஓகே, டர்க்கிஷ் டீ. ஃபோர்ட் வந்தாச்சு. ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸுக்கு போகிறோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். இந்த ஃபோர்ட்டுக்கு முன்னாடி பெரிய மெரினா, சூப்பர் போட்டுகள்லாம் இருக்குது, லக்ஸரி போட். யாச்சுன்னு சொல்ல முடியாது, போட்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கு நடுவில். இந்த டூரிஸ்ட் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு வருவாங்க போட்டு, அந்த மாதிரி. ஆனால் கிளாஸாக வச்சுருக்குறாங்க. கலர்ஸ் இருக்கா. கேசலுக்குள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 23 euro, 23 euros என்ட்ரன்ஸ் ஃபீ. இதில் இந்த கேசலை பார்த்துட்டு ஏதோ கிளாஸ் மியூசியம் அதான் பார்த்துட்டு போக வேண்டியதான். இது ரெண்டும் சேர்த்து 23 eurosன்றாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஃபுல்லாக கல்லுலேயே கட்டியிருக்காங்க. போட்டு ஜாயின் பண்ணுறத காரை போட்டுருக்குறாங்க. இது என்ட்ரன்ஸ். அநேகமாக இது அகலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அகலியாக இருக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த பீரங்கியில் எப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க
அந்த காலத்தில். உண்மையிலேயே இது ஒர்க் ஆகுமா ஆகாதா? வரிசையாக இருக்குது பீரங்கி, அதோட குண்டு. உள்ளெல்லாம் கன் பவுடர் வச்சுருப்பாங்களா இல்லை வெறும் உருண்டையாக வச்சுருக்குறாங்க, இரும்பா அப்படிங்கிறது தெரில. வாவ், என்ன வியூ பாருங்க, சான்ஸ் இல்லைப்பா. இருக்கிற இடத்த அழகாக மெயின்டைன் பண்ணி வியூ நல்லா க்ரியேட் பண்ணி வச்சிட்றாங்க டூரிஸ்ட் வர்றதுக்கு. அதில் நல்லா சம்பாத்தியம். எல்லா கண்ட்ரியிலும் இந்த மாதிரி கடல்கள், பே எல்லாமே இருக்குது. அது எந்தளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டூரிஸ்ட் வருவாங்க. தண்ணி பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குது. இந்த ஃபோர்ட்டுக்கு முன்னாடி நான் சொன்ன மெரினா நிறைய போட்ஸ் இருக்குது. அந்த போட் எல்லாமே அந்த வழியாக போய் அங்கே போட் போகுது, அது வழியாக அப்படி வந்து கடலுக்குள்ளே போயிருக்கு. போட்லேருந்து பார்த்தா நல்ல வியூ. காட் இட், வேலிட் பாயிண்ட். இந்த பீரங்கி குண்டில் ஃபுல்லாக மெட்டல். அது இங்கே வர பைரேட்ஸு, இன்வேடர்ஸு, அவங்க ஷிப்பு அது மூலியமாக தானே வர்றாங்க, கடல் ஓரத்தில் இருக்கிறனால. அவங்க வந்து அந்த ஷிப்பெல்லாம் தாக்கி அந்த ஷிப்பெல்லாம் அழிக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ. இங்கிட்ட ஒரு ஃபேஸு அப்படியே ஒரே ஸ்டோனில் வந்து இங்கிட்ட ஒரு ஃபேஸ், அதே மாதிரி இங்கே ஒரு ஃபேஸு அந்த ஒரே ஸ்டோனில் இங்கிட்ட ஒரு ஃபேஸ். இவ்வளோ நேரம் கேசலோட அவுட்டர் பார்ட்டை சுற்றிட்டு இருந்தோம். இப்போ கேசலோட இன்னர் பார்ட் உள்ளே வந்திருக்கோம். ஒரு கோர்ட்யார்டு போல். ஷிப்பில் ஒரு ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்குது, நிறையா பில்லர்ஸ் இருக்குது, எல்லாம் மார்பிள், எல்லாம் மார்பிள் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ரூயின்ஸ் மாதிரியே தான். இதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணது. இதெல்லாம் மிச்சம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. ஏதோ ஸ்டோரேஜ் இருக்குது போல இருக்குது. எல்லாம் உள்ள போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்மளும் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ், இருட்டாக இருக்குது, பார்த்து வரணும். அந்த காலத்தில் யூஸ் பண்ண மண்பானைகள். பேர் என்ன? இதுக்கு பேர் அம்ஃபோரா. பாருங்க, கீழே இருந்து எடுத்துருக்குறாங்க. கடலில் புதஞ்சதை எடுத்துகிட்டு வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இல்லை தண்ணி ஊற்றி குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யூஸ் பண்ண கலைப்பொருட்கள்லாம் சேர்த்து வச்சு ஒரு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பானை, சின்ன பானை, வடச்சட்டி மாதிரி இருக்குது, பீங்கான். இந்த கப்பலில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆங்கர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கர்ஸ். அந்த காலத்து யூஸ் பண்ண கல், நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற மாதிரி ஒரு குளவி கல். இது மண்ணிலே செஞ்ச மண்பானைகள், மண்ணிலே செஞ்ச விளக்கு மாதிரி இருக்குது. அது அழகாக ஒரு போட் பண்ணியிருக்காங்க.
அது நிறைய படங்களை பார்த்துருக்கோம். அந்த முகல் பேஸ்டு அந்த படங்கள்லாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுற சட்டி இருக்கும் பாருங்க. பழைய ரூயின்ஸ், எவ்வளோ பெரிய பில்லர். அலிபாபாவும் 40 திருடங்களும் அதில் ஒரு மாடல். அது வேறு நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இந்த மொசோலியம் தான் பழங்காலத்து உலக அதிசயத்தில் ஒன்று. ஆனால் வந்து இப்போ டெஸ்ட்ராயாக இருக்குது, எர்த்குவேக் வந்திருக்குன்னு, பைரேட்ஸ் அட்டாக் அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ரீசன்ஸ்னால் ஃபுல்லாக டெமாலிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் அந்த லொக்கேஷனை பார்க்குறக்காண்டி வந்திருக்கோம். கேமரா திருப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. இந்த ரிமைன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. என்னென்னா அந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நைட்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே வந்து அது முக்கியமான ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, மார்பிள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கேசலில் வச்சுட்டாங்க. இந்த கேசலில் பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து வரிசையாக பொருட்களெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் பண்ணியிருக்காங்க. இந்த உலக அதிசயத்தில் ஒன்று அப்படின்னு முதல்ல கன்சிடர் பண்ணியிருக்காங்க. கீழே இறங்கி வந்தாச்சு. அகழ்வாராய்ச்சியில் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதெல்லாம் அப்படியே வச்சுருக்குறாங்க. இதுதான் முஸ்லீமோட டூம் சேம்பர், கல்லறை ஏரியா. இதுக்கு எக்ஸிபிஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ரூம் போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. முன்னாடி இந்த மாஸ்க் இப்படி தான் இருக்கும். அதுலேருந்து எடுத்த ரூயின்ஸ், இல்லை மார்பிள் ஸ்டோன்ஸ். ஒரு சிலை வச்சுருக்காங்க, போர் வீரர்கள் சிலையாட்டிருக்கு. மார்பிள்றாங்க, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் ஃபஸ்ட்டு நடந்த ஸ்டேடியம் ஏதென்ஸ் கிரீஸில் இருக்குது. அந்த ஸ்டேடியத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இந்த டெம்பிள்லேருந்து அப்படியே பார்த்தா கிரேக்க மாநகரம் தெரியுது. இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு நான் உண்மையிலே இந்த ஃபோட்டோ கொடுத்து வச்சுருக்கேன்.